بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وقاسمهما إني لكما ناصحين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن للشيطان لمة بابن آدم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வானம் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சில விஷயங்களை மிகவும் தெளிவாக மனித சமூகத்திற்கு அறிவுரையாக சொல்கிறான். அதில் உள்ள ஒன்று, குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது, மனிதனுக்கு நிச்சயமாக பகிரங்கமான விரோதி ஷைத்தான் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நாம நிறைய பேரு எதிர்மறையாக செயல்படுவதில் ஒரு ஆனந்தம். ஷைத்தான் உங்களுக்கு விரோதின்னு சொன்னாலும் கூட நாம பல பேர் ஷைத்தானோட நட்பு வைக்கிறதுல, ஷைத்தானோட பழகிறதுல அவ்வளவு சுகம் காணுகிறோம். குர்ஆனுடைய உபதேசத்திற்கு எதிரான செயல்பாடுகளை மனிதன் இன்று சர்வ சாதாரணமாக செய்கிறான். அந்த அடிப்படையில தான் இந்த வருடத்தினுடைய தீபாவளி வர இருக்கு. தீபாவளி அப்படிங்கிறது பிற சமூக மக்களுடைய ஒரு பண்டிகை. நாம் அதை வரவேற்கிறோம். அது அவங்களுக்கு சந்தோஷமான நாள். அவங்களுடைய பரம்பரையா இப்படி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது அவங்களுக்கு பண்டிகை நாள், திருநாள், அது இருக்கட்டும். ஆனால் முஸ்லிம் சமூகம் ஏதோ அவங்க கொண்டாடுற மாதிரியே முஸ்லிம் சமூகமும் கொண்டாடுதே. இது ஷைத்தானுடைய நட்பில் இருப்பவர்களின் பழக்கமா இல்லையா? ஷைத்தானுக்கு பிடித்த அமலா இல்லையா? இந்த விஷயத்துல கொஞ்சம் நாம யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஷைத்தானை பத்தி பேசும் பொழுது இவ்வளவு தெளிவா சொல்லி முடிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததுக்கே யாருங்க காரணம்? இந்த இபிலிஸ் தான். இந்த ஷைத்தானுடைய தந்தை இபிலிஸ் தான் காரணம். இல்லைன்னா துனியாவும் இல்லை, மற்ற கஷ்டமும் இல்லை, சிரமமும் இல்லை, நாம பாட்டுக்கு சொர்க்கத்துல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் மொத்தமா கெடுத்தது இபிலிஸ். நல்லது சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அதற்கு பிறகு விஷம் இருக்கும். வரலாற்றுல இப்படி பார்க்கிறோம். இபிலிஸும் மனிதருக்கு சில நேரங்களில் நல்லது செய்வான். அது ஒரு அற்பமான நல்லதா இருக்கும், ரொம்ப குறைவான நல்லதா இருக்கும். ஆனா நம்ம மேல உள்ள பாசத்துல, பற்றுல, காதல்ல, நேசத்துல நமக்கு அப்படி செய்யறானான்னு கேட்டா கிடையாது. அவன் செய்யற சின்ன நன்மைக்கு பின்னாடி பெரிய விளைவை, தீங்க பின்னாடி வச்சிருப்பான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்லீஸ் எதையெல்லாம் நல்லதுன்னு செய்யறானோ அதுக்கு பின்னாடி மனிதனுக்கு பிரச்சனை தர்றது இருக்கும், அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டுறது இருக்கும், நரகத்துக்கு இவரை இழுத்துட்டு போறது இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ட்ட முதல்ல இப்படிதான் போய் சொன்னான். ஆதம், நீங்க சொர்க்கத்துல நீண்ட காலமா இருக்கலாம், நான் சொல்றதை கேளுங்க. ஹவ்வா அம்மாட்ட போய் அப்படிதான் சொன்னான். சத்தியம் பண்ணி சொன்னானே, நான் சொல்றது உண்மை அப்படின்னு சத்தியம் பண்ணான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்?
வகாசமஹுமா, அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துட்டே போய் இப்லீஸ் என்ன சொல்றான், சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட போய் சத்தியம் பண்ணி சொல்றான், இன்னி லகுமா நாசிபி, நான் உங்களுக்கு நலம் நாடுபவர் அப்படின்னு சொன்னான். நான் உங்களுக்கு நல்லதைத்தான் நாடுறேன் அப்படின்னு சொன்னா, சொல்லிட்டு நான் சொல்றத கேளுங்க. அதே மாதிரியே ஒரு முறைதான் கேட்டாங்க. அந்த விளைவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வந்துட்டான். ஒரு முறைதான் அவனுக்கு அப்படி லேசா தலையாட்டுது, இவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கிருச்சு. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லா மனுஷனுக்குமான நிலை இதுதான். இன்னலி ஷைத்தானி லம்மத்துன் இப்னி ஆதம், மனிதர் எல்லோருக்கும் ஷைத்தானின் தீண்டுதல் இருக்கிறது. அப்பப்ப ஷைத்தான் வந்து லேசு லேசா எதையாவது ஒண்ணு நோண்டுவான், தீண்டுவான், ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். எல்லாத்துட்டையும் யாருகிட்டையும் ஷைத்தான் போகாம இல்ல. அட நபிமார்கள்ட்டயே போயிருக்கான்னா வேற நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? நபி தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முதல் மனிதர், நபி, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர், அல்லாஹ் அவன் கரத்தால் படைக்கப்பட்டவர் இல்லையா? அவர்கிட்டயே அவனுடைய திருவிளையாடலை விளையாட ஆரம்பிச்சான இப்லீஸ். அவன் லீலைகளை, அதாவது இறை தூதர்களிலிருந்து பாமரன் வரை எல்லோருட்டையும் அவன் லீலைகள் தொடரும், அவனுடைய விளையாட்டு தொடரும். அதிலிருந்து பிழைத்துக் கொண்டவர்கள், சுதாரித்துக் கொண்டவர்கள் பிழைத்தார்கள், அதில் சிக்கிக் கொண்டவர்கள் அவனோடு நாசத்திற்கு ஆளாவார்கள் அப்படின்னு குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஃபஅம்மல் லம்மத்து ஷைத்தான பிஈதாது பிஷர்ரி, ஷைத்தான் நம்மளை டச் பண்றான், நம்மள்ட்ட தீண்டுறான் அப்படின்னா எப்படி விளங்கிக்கிறது அப்படின்னு கேட்டா, நல்லதை செய்யும் பொழுது செய்யாத, அதுக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடும் உனக்கு. ஒரு 10 ரூபா தர்மம் கொடுத்தா கொடுக்காத, இப்படியே கொடுத்து கொடுத்து நீ ஏழையா போயிருவ. தொலை போவாத, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு, நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும், டாக்டர்கிட்ட போகணும் அப்படிமா. நோம்பு வைக்காத, ஏற்கனவே உனக்கு நிறைய நோய் இருக்கு, நோம்பு வைக்காத அப்படிமா. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு உடம்பு ராபத்தா இல்லையே அப்படிமா. இப்படி ஏதேனும் ஒரு நல்லதை செய்யும் பொழுது அதுக்கு தீங்கு நேர்ந்து விடும் அப்படின்னு உள்ளத்துல என்ன வந்துச்சுன்னு வைங்க, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஷைத்தான் உன்னை தீண்டுறான்னு அர்த்தம். அடுத்து சொல்லுவாங்க, வத்தக்தீபுல் பில் ஹக்கி, சத்தியத்தை ஏற்க மறுத்தால் அப்போது ஷைத்தானின் தீண்டுதல் வந்துவிட்டது என்று அர்த்தம். இது உண்மைன்னு தெரியுது, எனக்கு பிடிக்கல அதனால அது இல்லை, அது தப்பு, அது விட்டுற செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான்ல. நன்மைய உண்மையை ஏற்க மறுப்பவன் அல்லது அதை பொய்ய வைப்பவன், அவனிடத்திலே இப்லீசுடைய ஷைத்தானுடைய தீண்டுதல் வந்து விட்டது, டச் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அவன் டச் பண்ண தொட 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 முழுமையா அவன் அபகரிக்கத்தான் நம்மளை பார்ப்பானே தவிர நமக்கு எந்த வகையிலும் எப்பயுமே நன்மை செய்ய மாட்டான். எந்த வகையிலும் எந்த காலத்திலும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் நல்லதை சொல்றது மாதிரி சொல்லி நோண்டி விட்டுருக்கான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திட்ட நல்லதை சொல்ற மாதிரி நோண்டி விட்டுருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போயிருக்கான். இப்படி சில நேரங்கள்ல மனித உருவிலேயே வருவானாம், மனித உருவுல. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மனுஷங்க தானே, அவங்க உருவத்திலேயே வருவானாம். இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, தல்பீஸ் இப்லீஸ். அந்த கிதாபுக்கு பேரே அதுதான். இப்லீஸினுடைய கெடுதல்கள், பரிதவச் செய்தல், சூழ்ச்சிகள், குழப்பங்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். தல்பீஸ் இப்லீஸ் நீங்க கூகுள்ல போய் கொடுத்தீங்கன்னா அது பிரபலமான கிதாபா இருக்கிறதுனால ஆங்கிலத்துல வருது, அரபியில வருது, உருதுல வருது, இப்படி பலதரப்பட்ட மொழிகள்ல அந்த கிதாபை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க, மொழி மாற்றம் பண்ணி. அவ்வளவு பிரபலியமான கிதாப். அந்த கிதாபுல இந்த இப்லீஸ் எப்படியெல்லாம் சேட்டை செய்வான், எப்படியெல்லாம் மனுஷனை வழிகெடுப்பான் அப்படிங்கிறத ஒரு நீண்ட பட்டியல், கிட்டத்தட்ட அரபி நூல்கள்லயே ஒரு 500 பக்கம் வருதுன்னு வைங்களேன், ஒரு நீண்ட பட்டியல்ல அற்புதமான செய்திகள் எல்லாம், துணுக்கு செய்திகள் எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ். அந்த கிதாபுல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இறை தூதர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள்ல திருமணம் முடிக்காம இருந்தவங்களும் உண்டு, நபிமார்கள்ல திருமணம் முடிச்சு குழந்தை இல்லாம இருந்தவங்களும் உண்டு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கலன்னு ஒரு கவுல். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடையாது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு ஒரு கவுல் சொல்லப்பட்டிருக்கு.
அப்படிப்பட்ட மிகப்பெரிய துறவு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைத்து அழுது கொண்டே இருப்பார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய உச்சகட்டமான பேணுதல் எந்த அளவுக்குன்னு கேட்டா, குர்ஆன் இப்படி பேசுது அவங்கள பத்தி. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அத்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துட்ட, ஜக்கரியா உனக்கு ஒரு மகன் பிறப்பாரு, அவருக்கு பேரு யஹ்யா அப்படின்னு பேர் வையுமே அல்லாஹ் சொல்லி கொடுத்தானே. எந்த நபிக்கும் அப்படி சொல்லி கொடுக்கலையா அல்லாஹ்? பிறக்கிறதுக்கு முன்னாடியே யஹ்யான்னு பேர் வையுன்னு சொல்லி கொடுத்தான் அல்லாஹ். அப்படிப்பட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துட்ட ஒரு முறை இப்லீஸ் என்ன பண்ணா, மனுஷ உருவத்துல வந்தான். மனித உருவத்துல வந்திருக்கும் பொழுது அவன் நிறைய கொக்கி மாறி ஒண்ணு ரெண்டு வச்சிருந்தான். அப்ப கேட்டாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யா இப்லீஸ் மா ஹாதிஹில் மஆலிகுல் லத்தி அரா அலைக், உன் மேல ஏதோ கொக்கி மாறி வச்சிருக்கியப்பா, அதெல்லாம் என்ன, யாரு, எப்படி விவரம்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா, இந்த கொக்கி எல்லாம் மன இச்சைகள், கெட்ட ஆசைகள். இந்த கெட்ட ஆசைய மனுஷன் மேல போட்டு மனுஷனை அப்படியே நான் லாபகரமா அமுக்கி நரகத்து கூட்டிட்டு போயிருவேன், அவனை நான் வேட்டையாடிடுவேன், அதுக்காக வேண்டி இந்த கெட்ட கெட்ட ஆசைகள்லாம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அப்ப அவங்க கேட்டாங்க, அல்லி ஃபீஹா மின் ஷைஇன், ஏப்பா அந்த கெட்ட ஆசையில அந்த கொக்கியில எனக்கு அப்படி ஏதாவது வச்சிருக்கியா, என்னை வழிகெடுக்க அப்படின்னு கேட்டான். ஆமா உங்களுக்கு அதுல பங்கு இருக்குல்ல அப்படின்னா, நீங்க இறை தூதர் தான், உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு, உங்களே நாங்க மாட்ட வைப்போம் இல்ல, சிக்க வைப்போம் இல்ல அப்படின்னா. அப்ப அவங்க கேட்டாங்க, அதாவது எப்படிப்பா அப்படின்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல, என்னைக்காவது ஒரு முறை, நீங்க பெரிய துறவிதான், துனியாவே வேணான்னு வாழ்ற ஆளுதான், ஆனா என்னைக்காவது ஒரு முறை நீங்க வயிறு முட்டை சாப்பிடுவீங்க தெரியுமா? எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்டா நான் வந்துருவேன். எப்படி வந்துருவேன்னா, யஹ்யா ரொம்ப நேரம் தொழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருக்கேன், வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் லேசா தூங்கிக்குங்களேன், திக்ரு எப்ப பார்த்தாலும் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்குங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி தொழுகையில திக்ருல உங்களுக்கு சோம்பல் தனத்தை நான் உருவாக்குவோம். அப்படி உருவாக்குனா அது ஏன் வேலை, எங்க படை பட்டாலும் செய்யற வேலை அப்படின்னு சொன்னான் இப்லீஸ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அலைய அல்லாஹ் அம்லஅபத்னி மின் துஆமின் அபதன், இனிமே என் வாழ்நாள்ல வயிறு நிறைய சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிட்டா தானே பக்கத்துல வருவேன், தொழுகிறதுல திக்ரு செய்யறதுல சோம்பேறித்தனத்தை தருவேன். 10 ரக்காயத்தை தொழுதா 8 ரக்காயத்து ஆயிடுது, 100 முறை திக்ரு பண்ணா அது 50 முறையா மாறிடுது. ஏன்னா கடுமையான சாப்பாடு உள்ள போயிட்டா. தமிழ்ல பழமொழி இருக்கா இல்லையா, அதாவது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. யாரா இருந்தாலும் சரி, வயிறு முட்டை கழுத்துக்கு நிறைய சாப்பிட்டா அப்படி ஒரு மயக்கம் வரத்தான் செய்யும். அது நகைச்சுவைக்கு சொல்லுவாங்களாம், ஒரு பெரியவரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே செருப்பை தேடிக்கிட்டு இருக்கார். செருப்பை தேடும் பொழுது அவருக்கு குனிஞ்சு தேட முடியல. ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி என் செருப்பு இந்த கலர்ல இருக்கும், பார்த்து எடுத்து தாயேன், ஏன் நீங்க குனிஞ்செல்லாம் தேட மாட்டீங்களோ அப்படின்னு அவன் கேட்டான். இல்ல தம்பி குனிய முடியாது, வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்கேன். எப்படி வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்கேன், குனிய முடியாது அப்படின்னாராம். அவ்வளவுக்கு வயிறு முட்டை குனிய முடியாத அளவுக்கு இன்னைக்கும் விருந்துல சாப்பிடுற ஆள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த சாப்பிடுற பழக்கம், வயிறு முட்டை சாப்பிடுற பழக்கம் வந்துட்டா இபாதத்துல இது மாதிரி தொழுக வணக்கம், குனிகிறது, நிமிர்றது, தஸ்பீ எல்லாத்துலயுமே பொழுதுபோக்கு வந்துடும். அப்ப வயிறு முட்டை சாப்பிட்டா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்லீஸ் வருவான்றான். அதுக்கப்புறம் தான் இப்லீஸ் ஒரு வார்த்தை சொன்னானா, யஹ்யா தெரியாம உங்ககிட்ட சொல்லிவிட்டேன், இனிமே எந்த முஸ்லீமுக்கும் நான் பயான் செய்ய போறதே இல்லை, எந்த முஸ்லீமுக்கும் செய்ய மாட்டேன், ஏன்னா சொன்னா உஷாராயிடாங்க மனுஷன், இனிமேல் சொல்ல போறதே இல்லை அப்படின்றான். யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதாவது இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தி எல்லாம் தன்னுடைய நூல்கள்ல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி நிறைய இப்லீசுடைய வேலைகள் உண்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதாவது உலகத்தை அல்லாஹ் அழிக்க போறேன்னு சொல்லிட்டான். அழிக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களை ஈமான் கொண்டவங்க எல்லாம் உங்க கப்பல்ல ஏத்துங்கன்னு சொன்னான் அல்லாஹ். கப்பல்ல அவங்களெல்லாம் ஏத்துனாங்க. ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் ஒரு ஜோடியை ஏத்துங்கன்னு சொன்னா, ஆணு பொண்ணு ஏத்துங்க, அது நம்ம பழுகி பெருக வைக்கணும்ல, ஏத்துங்க. கப்பல்லாம் ரெடி, எல்லாம் ஏத்தியாச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்தந்த தளங்கள்ல யார் யாருக்கு எந்த இடமோ அதெல்லாம் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு நோட்டம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு பெரிய வயசான ஆளு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது அவர் யாருது, வயசான ஆளு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்காரு.
அவரை பார்த்து மன்னந்த தட்டி கேட்டாங்க, மன்னந்த நீ யாருப்பா அப்படின்ட்டு. வேற யாரும் இல்ல, நான் மனிதர்கள் உள்ளங்களை கவரக்கூடியவன், உடல் உங்களோட இருக்குது, உள்ளம் கூட நான் வச்சிருக்கேன் கையில அப்படின்னா. சொன்ன உடனே விளங்கிட்டாங்க, டே நீ மேற்படியா மாதிரி இருக்குற அப்படின்ட்டு. நீ இப்லீஸான்னு கேட்டாங்க. ஆமா சாச்சாத்து நானே தான் அப்படின்னா. அப்ப அவங்க சொன்னாங்க, முதல்ல அல்லாஹ்வின் மீது சபிக்கப்பட்டவனே, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், முதல்ல நீ கீழே இறங்கு அப்படின்னா. அதுக்கு அங்க தண்டனை பண்ணாங்க இஸ்லாத்திட்ட, இறங்க கூடாதுங்கிறதுக்காக. என்னை இறக்கி விட்டுறாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், ஒரு நல்லதை சொல்றேன் அப்படின்னா. 5 காரியத்தை சொல்றேன், அந்த 5 காரியத்தாலதான் மனுஷனை பூரா நான் கெடுக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லி தரேன், என்னை கப்பல்லையே விட்டுருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்பயுமே அறிவு முக்கியம், மார்க்க ஞானம் முக்கியம். ஏதோ இப்லீஸ் சொல்ல போறான், சரி பரவாயில்லடா நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஒரு பெக்கி போட்டான். இல்ல 5 சொல்றேன்னு சொன்னேன், 3 சொல்றேன், 2 சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னா. அப்ப அல்லாஹ் வஹி அளிச்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நூஹே அவன் 2 எதை சொல்ல மாட்டான்னு சொல்றானோ அதை கேளுங்க, அவன்கிட்ட 3 வேணா விட்டுருங்க. அதே மாதிரி கேட்டாங்கப்பா, அந்த 3 வேணாம், அந்த 2 மட்டும் சொல்லுங்க. அப்பதான் அவன் சொன்னான், சரி இவ்வளவு கேட்கறீங்க, கப்பல்ல நானும் பயணிக்கணும், வேற வழி இல்லை, அதை சொல்றேன் அப்படின்ட்டு. 1 பொறாமை குணம், பொறாமை குணத்தால் தான் நான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவன் கீழ் நிலைக்கு ஆளாகிவிட்டேன். எவன்கிட்ட பொறாமை என்ன வந்துருச்சோ நான் வந்துட்டேன்னு அர்த்தம். எரிச்சப்படுறது, பொறாமப்படுறது, அவன் மேல ஏறிட்டான், அவன் உயர்ந்த அந்தஸ்து வந்துருச்சு, அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டான், சம்பாதிக்கிறான், வீடை கட்டுறான், வாசலை கட்டுறான், போச்சே அவனோட நானும் தானே படிச்சேன், அவனோட நானும் தானே வேலை பார்த்தேன், எனக்கு அப்படி அமையலையே, என் பொண்டாட்டி வாயாடியா இருக்காள, என்னை அவ அடிக்கிறவளா இருக்கிறாள, அவ்வளவு மோசமா இருக்கேன்னு நல்லா இருக்கிறவனை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டா இப்லீஸ் வந்துட்டான்னு அர்த்தம். அதத்தான் இப்லீஸ் சொல்றான். அடுத்து 1 சொன்னான், அதாவது பேராசை. பேராசை இருந்ததுனாலதான் உங்க அத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்க இருந்து புடிச்சு கொண்டாந்து துணியால விட்டேன். அவர் நிரந்தரமா சொர்க்கத்துல இருக்கான்னு பிளான் போட்டாரு, நான் அவருடைய பிளான் அப்படியே கப்புனு பிடிச்சி பேராசையை ரெடி பண்ணி அவரை வழி எடுத்து விட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப பேராசை இருந்தா, பொறாமை எண்ணம் இருந்தா, இந்த 2 குணமும் இருந்தால் அவள் நிச்சயமாக ஷைத்தானால் அகப்பட்டவன், ஷைத்தான் அவளை முழுமையாக ஆக்கிரமித்து விடுவான் என்பதை இப்லீஸே சொல்லிக் கொடுக்கிறான்னு அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தல்பீஸ் இப்லீஸ் கிதாபுல இந்த செய்திகள்லாம் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களுக்கு அடுத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அதாவது நபிமார்கள் இப்லீஸ மனித உருவத்துல பார்த்தாங்க. அதே மாதிரி சில சஹாபாக்கள் இப்லீஸ மனித உருவத்துல பார்த்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க பலமுறை இப்லீஸ மனித உருவத்துல. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வை டச் பண்ண வர்றான், அப்ப ரசூலுல்லாஹ் விரட்டி விட்டாங்கலாம் உண்டு. அதே மாதிரி சில சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க இப்லீஸ. அதுல ஒருத்தர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லாஹ் தன் மஸ்னவி ஷரீஃபில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதாவது முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு வேகமா பள்ளிக்கு வர்றாங்க. ஃபஜ்ர் இமாம் ஜமாத் முடிஞ்சிருச்சு. இமாம் ஜமாத் முடிஞ்ச உடனே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என் வாழ்க்கையில எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை வந்த போது கூட ஃபஜ்ர் இமாம் ஜமாத் எனக்கு தவறலையே, இன்னைக்கு தவறி போச்சு, நான் இவ்வளவு அசால்ட்டா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு அல்லாஹ்கிட்ட ஒரு சவால் விட்டுட்டாங்க. அதாவது ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க, இறைவா இன்றிலிருந்து 1 வருட காலம் இந்த ஒரு ஃபஜ்ர் தொழுகை இமாம் ஜமாத் தவறன பாவத்திற்காக பரிகாரமாக 1 வருட காலம் நான் இரவு தூங்க போவதே இல்லை, இரவு முழுக்க தொழ போகிறேன், ஒரு பாவத்துக்கு 1 வருட தண்டனை எனக்கு நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாங்க. முடிஞ்சு மறாவது நாள் ஃபஜ்ர் நேரம் வருது, பாங்கு சொல்லியாச்சு. சொன்ன உடனே கதவை அடைச்சிட்டு தான் தூங்குறாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதி. அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடி எந்த ஜனாதிபதி வீட்டிலேயும் கதவு தெளிவான கதவு இல்ல. முஆவியா ரலியல்லாஹு தஆலா தான் அதாவது தெளிவான கதவு தன் வீட்டுக்கு அமைத்துக் கொண்ட மிகப்பெரிய பொறுப்புல இருந்தக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தவர் வருது. அப்படிப்பட்ட முஆவியா ரலியல்லாஹு கதவெல்லாம் தெளிவா அடைச்சு கிடைச்சிட்டு உள்ள தூங்குறாங்க. ஒரு ஆளு எழுப்பி விடுறான், ஃபஜ்ர் பாங்கு சொல்லியாச்சு. எப்படி ஃபஜ்ர் பாங்கு சொல்லியாச்சு, வேகமா தொழ போங்க.
பள்ளிவாசலுக்கு வேகமா போங்க. அஜல்ல கபலல் ஃபவுத், தொழுக தவறதுக்குள்ள போய் தொழுதுருங்க, இமாம் ஜமாத்தா தொழுதுருங்க அப்படின்னு சொன்னேன். பாதியர்களுக்கு சந்தேகம். கேட்டா நைட்டு கதவை தெளிவா நான் பூட்டியிருக்கேன், எவனோ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தலைமாட்டு பக்கத்துல இருந்துகிட்டு என்னை தட்டி எழுப்பி விடுறான்னு கேட்டு நீ யாரு அப்படின்ட்டான். மஸ்முக்க, உன் பேரு என்ன, உன் குலம் கோத்திரமெல்லாம் என்ன, எப்படி உள்ள வந்தேன்டான். அப்ப அவன் அழகா சொன்னான், இஸ்மி மஷ்ஹூருன் அப்படின்ட்டான் அசால்ட்டா. என் பேர் தான் உலக பிரபலியம் ஆச்சேன்டான். எப்படி என் பேர் தான் உலக பிரபலியமாச்சே? யாரா அப்படி பிரபலியமான ஆளு நீ? இப்லீஸ் ஷக்கியும், இந்த கேடு கட்ட இப்லீஸ் சொல்றான்ல அது நானே தான் அப்படின்னா. இந்த கேடு கட்ட அவனே சொல்றான், அதாவது இப்லீஸ் ஷக்கியும், கேடு கட்ட இப்லீஸ் இருக்குல்ல அது நான் தான். சரி, அப்ப அவங்க கேட்டாங்க, மதாக்குந்தலி இபாதில்லாஹி நன்னாசிகின், நீ எப்பையில இருந்து மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல காரியமெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச? சுபுக்கு எழுப்பி விடுற, நல்லதெல்லாம் செய்கிற, என்னப்பா அவ்வளவு நல்லவனாயிட்டியா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நல்லவன்லாம் ஆகல, நேத்து நீங்க தொழுகையை விட்டுட்டீங்கல்ல, தொழுகையை விட்டுனால என்ன பண்ணீங்க? சும்மாவா போனீங்க? அழுது 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 அல்லாட்ட துவா செஞ்சீங்க, உங்க அந்தஸ்து ஒசந்துருச்சு, உங்க அந்தஸ்து ஒசந்துருச்சு. தொழுதுட்டா கூட ஒசந்திருக்காது, நீங்க தொழாம விட்ட நினைச்சிட்டு அழுதுங்கல்ல, ஒசந்துருச்சு. அடுத்து ஒண்ணு சொன்னீங்களே, இனிமே ஒரு வருஷம் இரவு விடாம தொழ போறேன் அப்படின்னு சொன்னீங்களே, இது ரொம்ப ஓவர் ஆயிடுமே. இன்னைக்கு நீங்க தூங்கிட்டா இன்னைக்கும் அழுவீங்க, அல்ல உங்களை மன்னிச்சு உங்க அந்தஸ்து அது அப்படின்னு ஆயிடக்கூடாது. முஆவியாவே இருக்கணும், அதுக்கு மேலதான் போயிடக்கூடாது. அதனால சும்மா போனா போயிட்டு போது பக்தி எழுப்பி விட்டாங்க. என்னைய போய் நான் நசீகத்தெல்லாம் அடுத்தவங்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் செய்யற ஆளுன்னு அட ஷைத்தானே, ஏண்டா கொலை விட்டதுக்கு பின்னாடி அந்தஸ்து ஒசந்துட கூடாதுன்னு இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்திருக்கிறானே அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த மாதிரிதான் சில நேரங்கள்ல சின்ன சின்ன உபகாரத்தை செஞ்சு நமக்கு வர வேண்டிய பெரிய வரவுகளை அவன் தடுப்பான். அவன் நமக்கு வர வேண்டிய வரவுகளை அவன் தடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நமக்கு சொல்றதா இல்லையா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய சட்டத்துறை நிபுணர். அவங்களுடைய எந்த சட்டத்தை கேட்டாலும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ரொம்ப தெளிவா அழகான சட்டங்களை சொல்லுவாங்க. ஒரு ஆளு வித்தியாசமா கேட்கிறார், ஒரு ஆளு வித்தியாசமா கேட்கிறாரு, அஜர்கிட்ட சட்டம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அது இது மார்க்க மசாயில் கேட்டா சொல்லலாம், சம்பந்தம் இல்லாததை கேட்டா எப்படி சொல்றது? யோசிக்கணுமா இல்லையா? அதாவது இமாம் அபூ ஹனீஃபா இருக்க ஒருத்தர் வர்றாரு, இமாம் அபூ ஹனீஃபா நீங்க சட்ட மேதை, அது இருக்கட்டும், நானு ஒரு காலத்துல ரொம்ப நாளா ஆகி போச்சு, பெரிய திரண்ட ஒரு தங்க புதையல், அதாவது ஒரு காசு பணம், தங்கம், வெள்ளி, அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்சேன், அந்த இடம் இப்ப மறந்து போச்சு. புதைச்சு வச்சது ரொம்ப நாளா ஆகி போச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த காசு பணம் தேவை, ஆனா மறந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அதை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கன்னு கேட்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, எப்ப சட்டத்தை கேட்டா சொல்லலாம், ஓ சுய விஷயம் அது காணா போச்சு, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறிய, நான் எங்க இருந்து இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தேடுறது அப்படின்னு அவங்க யோசனை பண்ணிட்டு நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு விவரம் சொன்னாங்க. அதாவது இது நீ நேரா வீட்டுக்கு போ, இரவு நேரத்துல சொல்றாங்க, இஷா தொழுகைக்கு பிறகு நேரா வீட்டுக்கு போ, சுபுஹ் தொழுகிற வரை நீ என்ன பண்ணணும்? தொழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டான். சுபுஹ் தொழுகிற வரை நீ தொழுதுகிட்டே இரு. இன்னக சதகுரு மகானல் மாலி இன்ஷா அல்லாஹு தஆலா, நீ தொழுது முடிக்கிறதுக்குள்ள அல்லாஹ் நாடுனா மறந்து போன அந்த இடம் எங்க புதைக்கப்பட்டதுன்னு ஒரு நினைவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி விட்டான். இவர் எதுவும் கேட்கல. காணா போனதை பத்தி கேட்டா இவங்க தொலை சொல்றாங்களே, சரி இது ஏதோ நுட்பம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இஷாவுக்கு பிறகு தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிட்டார். நஃபில் தொழுகை, இரவு தொழுகை தக்பீர் கட்ட ஆரம்பிச்சார். கொஞ்ச தூரம் தான் தொழுகார், நல்ல யாபகம் வந்துருச்சு. யாபகம் வந்த உடனே இரவோட இரவா தொழுகை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போனாரு, பொருள் இருக்குது அள்ளிட்டு வந்துட்டார். காலை விடிஞ்ச உடனே நேரா இமாம் அபூ ஹனீஃபா வந்தார். வந்து கேக்குறாரு, எங்க காணாம போன பொருள் தொழுதா ஒரு நினைவு வரும்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவரு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லப்பா, இன்னி அலிம்து, அதை பத்தி எனக்கு தெரியும். அன்ன ஷைத்தான எதுக்குருக்கு துஸல்லி, நீ தொலை ஆரம்பிச்சுட்டா உடனே தொலை விட மாட்டான் ஷைத்தான், அப்படியாவது உனக்கு நினைவுபடுத்திடுவான். நினைவுபடுத்திட்டானா எப்படியா? அதுக்கப்புறம் தொழுக மாட்டியே நீனு? ஆமா நினைவு வந்தா போய் அள்ள ஆரம்பிச்சுட்டேன், தொழுகை விட்டேன். இதுதான் அவனுக்கு வேணும்.
எப்படி நீண்ட நேரம் தொழுதுட்டேனா அது அல்லாவுடைய அந்தஸ்து பெரிய லெவல்ல உனக்கு போயிருமே, அதை தொழ விட மாட்டான், அற்ப காசை நினைவுபடுத்துவான் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு யோசனை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட அப்படித்தானே, தக்பீர் கட்டுன உடனேதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நினைவு வரும். கடை வியாபாரியா இருந்தா அது கொடுத்தது வாங்கினது வச்சது எல்லாம் நினைவுக்கு வரும். அத நம்ம வீட்டு பொம்பளைங்களா இருந்தா உப்பு போட்டோமா உரப்பு போட்டோமா ஆன ருசியா இருக்குமா, இந்த காயை வெட்டி வீச்சனே போட்டனா வெந்துருச்சா, இது எல்லாம் எங்க ஞாபகத்துக்கு வரும்? தொழுகையில தக்பீர் கட்டுன பிறகுதான் வரும். படிக்கிற மாணவருக்கு, எழுதுற எழுத்தாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, எந்த துறையில் யாரு இருந்தாலும் தொல்ல ஆரம்பிச்ச உடனே அப்படி அழகா வரும் பாருங்க நினைவு, அப்படித்தான் வரும். காரணம் என்னன்னா நம்ம தொழுகை ஓர்மையா தொழக்கூடாது. அவனுக்கு நோக்கம் அவ்வளவுதான், நமக்கு உதவி செய்யற மாதிரி தொழுகையை கெடுக்க பார்ப்பான். அதாவது ஒரு பள்ளியில அஜர்த்து இஷா தொலை வச்சாகலாம், இஷா தொலை வச்ச உடனே 4 ரக்காய் தானே பருது, இஷாவுடைய பருது தொலை வச்சு முடிச்சாங்க. ஒரே ஒரு முசல்லி பின்னாடி நின்றவர் சொன்னாராம், ஹஸ்ரத் நீங்க 4 ரக்காயத்து இஷாவுக்கு 3 தான் தொலை வச்சீங்கன்றார். எங்க பின்னாடி இவ்வளவு பேரும் தொழுகிறாங்க, ஒருத்தர் கூட நீங்க 3ன்னு என்னை பார்த்து சொல்லல, நீங்க மட்டும் எப்படி சொல்றீங்க, இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே? வேற ஒண்ணு இல்ல ஹஸ்ரத், எனக்கு 4 கடை இருக்கு, 4 கடையுடைய வரவு செலவெல்லாம் ஒரு ரக்காயத்துல முதல் கடையை வரவு செலவு முடிச்சிருவேன், 2வது கடை வரவு செலவு 2ஆம் ரக்காயத்து, 3வது கடை வரவு செலவு 3ஆம் ரக்காயத்து முடிஞ்சு போச்சு. 4வது கடை வரவு செலவு இன்னும் பார்க்காம இருக்குனே, நீங்க அப்பதான் 3 ரக்காய் தான் தொலை வச்சிருக்கீங்க, அது சரிதானா? நினைவு அப்படித்தான் வருது. கடையை அடைச்சிட்டு தொழுகிற ஆளு குழப்பல இன்னைக்கு அப்படித்தான் நிறைய இடங்கள்ல. அதுதான் இப்போ எந்த தொழுகையா இருந்தாலும் மறந்து போனதை கொண்டு வந்து விடுவான், சண்டை சச்சரவை கொண்டு வந்து விடுவான், ஆதங்கங்களை கொண்டு வந்து விடுவான். தொழுகையை பாடுபடுத்துறதுக்கு அவன் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வான். அது இன்னும் சில நேரங்கள்ல குறிப்பா அந்த ஜும்மாவுடைய தினத்துல 12:30 மணிக்கு பாங்கு சொல்லிட்டாங்களே கடையை அடைச்சிட்டு போகணுமேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்பதான் நிறைய வருவான், எக்கச்சக்கமா அப்பதான் வருவான். பாய் கடை அடைச்சுறேன், இந்த பொருள் எடுத்துக்கிறேன், இந்த அந்த பொருளை மட்டும் கொடுங்கம்மா. இப்படியே சொல்லி சொல்லி இமாம் குத்துபா ஏற நேரம் ஆயிடும். அடடா போச்சே, அப்ப இவனுக்கு நோக்கம் அதுதான் வேணும், அப்ப சம்பாதிக்கிற மாதிரி காட்டுவான், அதுதான் அவனுடைய நோக்கம். கடையை அடைக்க விடாம தொழுக போக விடாம பார்ப்பான். ஆனா முசல்லி தொழுக நேரம் அல்லாத நேரம் அடிச்சுட்டு பாரு அவருக்கு கடையில பாய், எந்த கஸ்டமரும் உள்ள வர மாட்டான், எந்த ஆளும் வரமாட்டான். தொழுகை நேரத்துக்கு இபாதத்துடைய நேரத்துக்கு தான் நம்மள முடிஞ்ச வரைக்கும் அவன் எவ்வளவு வழிகெடுக்க முடியுமோ அதுல இருந்து வழிகெடுக்க முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் வந்துட்டாலே விளங்கிக்கணும். சுருங்க சொன்னா தொழுகிற நேரத்துல கஸ்டமர் வர்றானா அது கஸ்டமர்ல இப்லீஸ்னு விளங்கிக்கணும். அது கஸ்டமர்ல இப்லீஸ் நம்மளுடைய ஏதேனும் ஒண்ணு திருப்ப பாக்குறான்னு அர்த்தம். அதே மாதிரி தொழுகிற நேரத்துல ஏதேனும் நினைவுக்கு வந்துச்சுன்னா நாம புத்திசாலி இல்ல, ஷைத்தான் நமக்கு நினைவுபடுத்தி கவனத்தை வெளியாக்குறான், கவனத்தை வேறு பக்கத்துல திசை திருப்புறான் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் ஷைத்தானுடைய லீலைகள் சேட்டைகள் அப்படிங்கிறதாக மார்க்க அறிஞர்கள் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றாங்க. அதே போல இமாம் சஅலபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தஃப்சீர் துறை நிபுணர், தஃப்சீர்ல மிக கரை கண்டவர் இமாம் சஅலபி ரஹிமஹுல்லாஹ். அவங்க பார்த்த விஷயத்தை அப்படியே சொல்றாங்க. ஒருத்தர் இப்லீஸ ஒரு நாளைக்கு 1000 முறை திட்டுவாராம். அவன் அவ்வளவு பண்ணிட்டான், அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன், இவ்வளவு சிரமம் அப்படியே. ஒரு நாளைக்கு இப்லீஸ யாரும் அவ்வளவு திட்டிருக்க மாட்டாங்க போல, அவ்வளவு திட்டுவாராம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 முறை திட்டுவார். அப்படிப்பட்ட ஆளு ஒரு நேரத்துல மதிய நேரம் பார்த்து ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல தூங்குறாரு. தூங்கின உடனே ஒருத்தர் திடீர்னு வர்றான், எந்திரி எந்திரி இந்த சுவரை விட்டுச்சு விட போகுது, எந்திரி எந்திரி அப்படின்னு குடிச்சு இழுத்தான். அவரும் ஏதோ நன்மையை தான் சொல்றாங்க நினைச்சிட்டு வெளியே எப்படி இருந்தார். வந்தோடனே தொப்புன்னு அந்த சுவரு கீழே விழுந்துச்சு. விழுந்தோடனே அந்த ஆளு கேட்டார், முன்ன எப்பா கொஞ்சம் நான் தூங்கி இருந்தா செத்துல போயிருப்பேன், நீ யாருப்பா இவ்வளவு பெரிய உபகாரி அப்படின்னு கேட்ட உடனே வேற யாரும் இல்லைங்க இப்லீஸ் தான், நான் தான் இப்லீஸ் அப்படின்ட்டான். ஏப்பா எப்படி ஏன் முசலை காப்பாத்துற, உனக்கு அதான் பிடிக்காத, மனுஷன் எல்லாம் செத்து போகணும் அழிஞ்சு போகணும் அப்படித்தானே நினைப்ப, ஏன் உசுறு மேல உனக்குதான் இவ்வளவு கவனம்? வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹத்தா லா தகூனு ஷஹீதன். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? சுவர் இடிஞ்சு விழுந்தால் அவன் ஷஹீதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா. இப்ப சுவர் இடிஞ்சு விழுந்துட்டா நீங்க ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு போயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களை போகப்படாதுல்ல. எப்படி அந்த அளவுக்கு நீங்க போயிட்டா ஒரு சின்ன தூக்கம் ஷஹீது கூட்டி போறதா? அவர் ஆச்சரியமா கேட்டாராம், ஒரு நாளைக்கு 1000 முறை நீ திட்டுங்கடா, அதுக்குத்தான் இது அப்படின்றானா. அதுக்குத்தான் நீ 1000 முறை திட்டுற இல்ல, நீ ஷஹீத் அந்தஸ்து போட்டுருவானா உன்னைய நானு, அதனாலதான் உன்னை எழுப்பி விட்டேன், ஹயாத்து தானே கிடைச்சிட்டு போட்டோம். பிளான் எப்படின்னா முசுர் வாழ்ந்தா இவனை எப்ப வேணாலும் கெடுக்கலாம். செத்து போயிட்டான்,
எப்படி உனக்கு எடுக்கிறது? அது ஷஹீதோட அந்தஸ்துல செத்து போயிட்டா. இன்னைக்கு பல பேர் நிலை அதுதான். நீண்ட ஹயாத்தை கேட்கவே கூடாது. ஏன்னா நீண்ட ஹயாத்தை கேட்டா எப்ப வேண்டாலும் மேப்படியா வந்து நம்மளுக்கு எடுத்துருவான். ஹயாத்தில் பரக்கத்தை தான் கேட்கணும். வாழ்க்கையில பரக்கத்தை, வாழ்க்கையில பரக்கத்து கிடைச்சிட்டா இப்லீஸுடைய சேட்டை குறையும். நீண்ட ஆயுசு வரைக்கும் வரும். சில பேர் அப்படியே கேட்கிறாங்க, நீண்ட ஆயுசு வர்றதுக்கு துவா செய்யுங்க. எதுக்கு? இப்லீஸோட சங்கமம் ஆகிறதுக்கா? யோசிக்கணுமா இல்லையா? வயது முக்கியம் அல்ல, அந்த வயதில் பரக்கத்து இருக்கிறதா அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இப்லீஸுடைய சேட்டைகளின் பட்டியலை இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் 500 பக்கத்துக்கு எழுதியிருக்காருங்க. 500 பக்கத்துக்கு யாரை எப்படி எல்லாம் வழிகெடுப்பான், எல்லாத்தையும் வழிகெடுக்க முயற்சி பண்ணுவான். எல்லாத்தையும் ஒரு ஆள் விடாம. ஆலிம்சா இருந்தா அவருக்கு தோதுவா வருவான், வியாபாரியா இருந்தா அவருக்கு தோதுவா வருவான், விவசாயி இருந்தா அவருக்கு தோதுவா வருவான், அதாவது பாமர மனுஷன் அவனுக்கு தோதுவா வருவான். யாருக்கு தோதுவா வரணும்ங்கிறத அவன் முடிவு பண்றான். அவன் முடிவு பண்ணி அதுக்கு தோதுவா வருவான். தொலை விடாம, நோன்பு வைக்க விடாம, ஹஜ்ஜு உம்ரா நல்லது கெட்டது அது இது எதையும் செய்ய விடாம முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முயற்சி பண்ணுவான். இல்லையா? காரியத்தை தள்ளி போடுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான். இது ரெண்டு செய்வான். தடுக்க முயற்சி பண்ணுவான். முடியாது அப்படின்னு லெவலுக்கு வந்துட்டா காரியத்தை தள்ளி போடுவான். என்னங்க எப்ப பார்த்தாலும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய தர்ம பொறுப்பு, இந்த ஒரு முறை விடுங்களேன், கொண்டாட்டிக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும், அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, பின்னாடி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தர்மத்தை தடுக்க பார்ப்பான். தொழுகையாளி அப்படிதான். எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்க, காய்ச்ச வந்தாலும் தொழுகிறேன், நோய் வந்தாலும் தொழுகிறேன், கொஞ்சம் கேப் கொடுப்பா, உடம்புக்கு சுகம் வேணும் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த தொழுகையை தள்ளி போடுவான். நோம்ப, ஹஜ்ஜ, உம்ராவ, குறிப்பா ஹஜ்ஜ நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். காரணம், அடுத்த வருஷம் போலாம், அடுத்த வருஷம் போலாம், அடுத்த வருஷம் போலாம், உனக்கு என்ன வயசாயிடுச்சு, அப்படியா இப்படியான்னு சொல்லி 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 கபருக்கு போற வரைக்கும் ஹஜ்ஜி செய்ய விட மாட்டான். கபருக்கு போற வரைக்கும் செய்ய விட மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் தாக்கத்து இருக்கு, பொருளாதார பலம் இருக்கு, ஆனா ஹஜ்ஜை பத்தி நினைக்கவே மாட்டான். ஹஜ்ஜுக்குங்கிறது ஒரு கஷ்டமானது நினைக்கிறாங்க. வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எவ்வளவோ காரணம், வியாபாரம், என்னென்னமோ காரணங்களை சொல்றாங்க. இது எல்லாம் யாருடைய செயல், சூழ்ச்சின்னு பார்த்தா இப்லீஸ் தான். இப்லீஸ் தான் இப்ப செய்ய வேணாம், அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டே மௌத்து வரைக்கும் கொண்டு போறான். இது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எல்லா இபாதத்துக்கும் போறோம். அந்த அடிப்படையில தான், அதாவது ஒன்னு ரெண்டு ஒரு நாள்ல தீபாவளி வரப்போகுது. தீபாவளி வந்த உடனே இந்த மக்கள், நம்ம பெத்த பிள்ளைங்க நம்மள்டே கேட்பான், பட்டாசு வாங்கித்தாங்களே அப்படின்னு கேட்பான். நம்ம அத்தா அம்மா என்ன பண்றாங்க, பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு தானே அப்படின்றாங்க. அதாவது இப்லீஸ் எவ்வளவு தெளிவா நம்ம வேலை செய்ய வைக்கிறான் பாருங்க. மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவூத் நபிபடி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் பிற சமூக மக்களை பின்பற்றுவானோ இவன் அவனாக மாறிவிடுவான். புரியுதா? இவன் அவனாக மாறிவிடுவான். பிற கலாச்சாரத்தை, அது அவர்களுக்கு பண்டிகை, அந்த பண்டிகையை முஸ்லிம் வீடுகளில் கொண்டாடப்படும் பொழுது காலப்போக்கில் அவர்களாக இவன் மாறினாலும் ஆச்சரியம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர, வெடிப்பது என்பது அவர்களின் கலாச்சாரம், அது அவர்களின் பண்டிகை. ஆனால் நம் வீட்டு பிள்ளைகள் ஆசைப்படுகிறத, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, அதனால எப்படி பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, மனைவி ஒரே ஒரு சங்கு சத்திரம் அப்படி சுத்தணும்னு ஆசைப்படுறா, வேற என்னங்க, அவ்வளவு வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிறோம், சின்ன சீனி வெடி வெடிச்சுக்கிறோம். எதுக்கு? அவங்க வெடிக்கிறாங்க, பிள்ளை ஆசைப்படுது, மனைவி ஆசைப்படுறா, இவங்க வெடிச்சா இப்லீஸ் தெளிவா அங்க வேலை செய்கிறான்னு அர்த்தம். மனைவி மக்களின் சந்தோஷம்னு வீட்டுக்கார்ட்ட, குடும்ப தலைவன்கிட்ட சொல்லிட்டு இப்லீஸ் என்ன பண்றான், ஹராமுக்கு உதவி செய்கிறான். பட்டாசு வெடிக்கிறது என்னங்க, ரெண்டு தான். மாசுபடுத்துறது பூமிய, இது ஒண்ணு. காசு பணத்தை கரியாக்கு. காசு பணம் 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டாசு வாங்கினாலும் வெடிச்சுட்டா 1000 ரூபாய் அப்படியே கரியா போச்சா இல்லையா? காசை கரியாக்காதேன்னு சொல்லுவாங்க. இப்ப அது புரியுதா? காசை கரியாக்குறதா என்ன? காசு பணங்களை கொடுத்து பட்டாசை வாங்கி வெடிக்கிறது. அது நம்ம பிள்ளைங்களும் செய்யும் பொழுதுதான் இங்க கவனிக்கத்தக்கது. அப்ப இது போல நேரங்கள்ல பட்டாசா இது வேண்டாம், வீண் வரை 100 ரூபாயா இருந்தாலும் 50 ரூபாயா இருந்தாலும் காசு தான். அந்த 50 ரூபாய் யாருக்காவது சதக்கா செய்யலாம், 100 ரூபாய் யாருக்காவது தர்மம் செய்யலாம். இப்படி ஏதேனும் ஒண்ணு சின்ன சின்னதை யாருக்காவது கொடுக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு மனைவியின் சந்தோஷம், பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு பட்டாசை வாங்கி கொடுத்து வெடிக்க, அல்ல அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க வெடிக்கும் பொழுது இது வந்து ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்புக்குள் ஆளாகி விட்டார்கள். ஷைத்தான் சந்தோஷம்னு சொல்லி ஹராம செய்ய வைக்கிறாங்கிறத குடும்ப தலைவர்கள் விளங்கி தம் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், நம்முடைய மனைவிமார்களுக்கு போதிக்கணும். எதையும் செய்யாத, ஹராமுக்கு போகாத அப்படிங்கிற இந்த நேரத்துல, இந்த தருணத்துல நாம் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இது குறித்து. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டத்தின்படி பிற சமூக மக்களுடைய பண்டிகை அது அவர்களுக்கான சந்தோஷம், அதில் நமக்கு பங்கல்ல. சும்மா வெறுமனே ஒரு வாழ்த்து சொல்லலாம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள், இது சொல்லலாமா மார்க்கத்துல? பிறர்களுக்கு தாராளமா சொல்லலாம், தப்பில்லை. அவங்களுக்கு அது பண்டிகை தானே, அவங்களுக்கு அது சந்தோஷம் தானே. அந்த வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது பரவாயில்லை. அதை தாண்டி நாம் எந்த காரியங்களிலும் இந்த தீபாவளி நேரங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதிலே கவனம் தேவை. வல்லோன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்நாள் முழுக்க நம்மை நம்முடைய சந்ததிகளின் இப்லீஸினுடைய லீலைகள் சேட்டைகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.